அனைவருக்கும் இனிய வணக்கம். நேர்களே, நண்பர்களே, மக்களே, விவாத நேரம் நிகழ்ச்சிக்கு அனைவரையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கு நாம் எடுத்திருக்கக்கூடிய விவாத நேரத்திற்குண்டான தலைப்பு, தமிழக அரசின் கடன் 9.6 லட்சம் கோடியாக அதிகரிப்பு, மூலதன செலவுகள் குறைந்து உள்ளதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு, கடன் அளவை தொகையாக பார்க்காமல் விகிதாச்சாரமாக பார்க்க வேண்டும், எதிர்க்கட்சிகளின் புகார்களும் தமிழக நிதியமைச்சர் பதிலும் என்கின்ற தலைப்பில் இன்றைய விவாத நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது. நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பிப்புக்கு முன்பதாக ஒரு சில புள்ளி விவரங்களோடு இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றோம். பட்ஜெட்டினுடைய மொத்த மதிப்பு, மொத்த வருவாய் வரவு ரூபாய் 3,32,330 கோடி, மொத்த செலவினங்கள் ரூபாய் 4,39,293 கோடி, வருவாய் பற்றாக்குறை ரூபாய் 41,635 கோடி, நிதி பற்றாக்குறை 1,06,963 கோடி. இப்படி இருக்க மாநில அரசு கடன்களை வாங்கி மக்களுக்கு நலத்திட்ட உதவி என்கின்ற அடிப்படையில் செலவினங்களை செய்து வருகிறது, மூலதன வருவாய்களை செய்யவில்லை. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணலை. இதன் மூலமாக எப்படி நமக்கு தமிழகத்திற்கு வரி வருவாய் வரும் என்கின்ற அடிப்படையில் தங்களுடைய கருத்துக்களை எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து தமிழக சட்டப்பேரவையில் நடந்து வரும் பட்ஜெட் மீதான விவாத கூட்டத்தில் விவாதித்து வருகிறார்கள். இன்றைக்கு தமிழக பிஜேபியினுடைய எம்எல்ஏக்களில் ஒருவரான வானதி சீனிவாசன் அவர்கள் திமுகவினுடைய மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கு கோடிகளில் செலவு செய்கிறது, மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்கும் கோடிகளில் செலவு செய்கிறது, அதுபோல மாணவர்களுக்கும் மாதந்தோறும் 1000 ரூபாய் வழங்கி செலவினங்களை அதிகப்படுத்துகிறது. இது வளர்ச்சியா என்கின்ற அடிப்படையில் கேள்வி கேட்டிருக்கிறார். இதன் அடிப்படையில் தமிழகத்திற்கு 9,63,000 கோடி ரூபாய் அளவிற்கு கடன் தொகை இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் தன்னோட கருத்தை முன்வைத்தாங்க. அதற்கு இன்றைக்கு சட்டமன்றத்தில் விரிவாக பதிலுரை தந்த மரியாதைக்குரிய நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள், ஒரு மாநிலத்தினுடைய கடன் வாங்கக்கூடிய அளவு என்பது 2025-26 அண்டர் த 15th ஃபினான்ஸ் கமிஷன் அடிப்படையில் 28.7% நம்ம வாங்கலாம். ஆனால் இப்போ நம்ம வாங்கியிருக்கிறது என்பது 26.07%, கிட்டத்தட்ட 2.46% அடிப்படையில் இருக்குது, எஃபிஷியன்சி இருக்குது, நம்ம அந்த கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் நம்ம கடன் வாங்குகிறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லிவிட்டு, மராட்டிய மாநிலத்தில் குறிப்பாக அவங்க 8.63% அளவிற்கு 8.63 லட்சம் கோடிக்கு அவங்க கடன் வாங்கியிருக்கிறாங்க. அங்கே மகளிருக்கு உரிமை தொகை மாதந்தோறும் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, அறிவித்து 2 மாதம் தான் கொடுத்தாங்க, அடுத்து கொடுக்க முடியாமல் கடன் நிதி சுமையில் அவங்க தத்தளிக்கிறாங்க. ஆனால் தமிழக அரசு அப்படி அல்லாமல் அனைத்து விதமான நலத்திட்டங்களுக்கும் பணங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் மாநில அரசுக்கு மத்திய அரசு தர வேண்டிய வருவாய் தான் நிலுவையில் இருக்குது. இது கிட்டத்தட்ட அதிக அளவில் இது எதிரொலிக்கிறது என்கின்ற அடிப்படையில் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. த ஃபிசிக்கல் டெஃபிசிட் இன் ரிவைஸ்ட் எஸ்டிமேட்டிஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது 3.26% எஸ்டிமேட் அடிப்படையில் 24-25 அடிப்படையில் 3.44% இது பார்க்கப்படுகிறது. இது மிகவும் கவனத்திற்குரியது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் தாண்டி ஜிஎஸ்டிபி அதில் பார்க்கும்போது 2016-17 1.96% இருந்துச்சு. ஆனால் 2024-25 அது 1.45 குறைந்திருக்கிறது. இனி எஸ்டிமேட்டை நம்ம போடும் பொழுது இன்னும் அதிக அளவில் குறைவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற விஷயத்தை முன்வைத்திருக்கிறார். ஓகே, இது கணக்கு வழக்காக இருந்தாலும் பார்ப்பவர்களுக்கு புரிகிற போல் சொல்லணும் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு 28.07% அளவிற்கு கடன் வாங்கலாம், ஆனால் நாங்கள் அந்த கடன் அளவை தாண்டலை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது ஒரு தனி மனிதனுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனின் மீது கிட்டத்தட்ட அதிமுக அரசாங்கம் இவ்வளவு கடன் சுமை ஏற்றி வைத்திருக்கின்ற அடிப்படையில் அவர்கள் அரசியல் செய்ததன் காரணமாக தற்பொழுது அதிமுக பிஜேபி அரசியல் செய்கிறதா என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இதுக்கு நம்ம விரிவாக பார்க்கலாம். முன்னதாக அழைப்பாளர்களை அறிமுகம் செய்து வைக்கலாம். நம்முடைய இணைமொழியாக இணைந்து கொள்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நாகநந்தினி அவர்கள். வரவேற்கிறோம். மாலை வணக்கம். அடுத்தபடியாக அரங்கினில் வலதுசாரி சிந்தனையாளர் திரு சாய் சுதாகர் அவர்கள். வணக்கம் சார். அடுத்தபடியாக அரங்கினில் பொருளாதார நிபுணர் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். கோபால் சார், உங்கள்கிட்ட இருந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். இப்போ நான் முன்னதாக கொடுத்த தகவல் ஓரளவுக்கு சரியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இப்போது எதிர்க்கட்சிகள் இதில் அரசியல் பண்ணுறாங்களா? இதனோட கேள்வி.
இப்போ அதாவது நீங்கள் அதிலேயே சொன்னது தான், முன்பு அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது திமுக அதை ஒரு பெரிய பிரச்சனையாக எடுத்தார்கள். அதாவது பெர் கேபிட்டா டெட், அதாவது ஒவ்வொரு குடிமகனுக்கும் இந்த அளவுக்கு சுமை சுமத்தப்பட்டிருக்கு அப்படின்னு அவர்கள் குற்றச்சாட்டு வைத்தார்கள் திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது, அவங்க அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது. இப்போ அது திரும்பி திமுகவுக்கு வருகிறது. ஏன்னா நிர்வாகம் அப்படிங்கிறது வந்து நிர்வாகம் வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு நிர்வாகம் இருக்கும், நிர்வாகத்துக்குள்ளே வரும்போது அந்த கட்சிகளுடைய நிலைப்பாடுகள் மாறும். ஏன்னா அப்போ தான் சாதக பாதகங்கள் நன்மை தீமைகள்லாம் தெரியும், எப்படி அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இது இப்போ நடந்து கொண்டிருக்கிறது முழுக்க முழுக்க அரசியல் தான். ஸோ அரசியலை தவிர்த்து விட்டு நம்ம பார்க்கும்போது கடன் வாங்குவது தவறா அப்படின்னா கட்டாயம் தவறு இல்லை. அதாவது ஒரு அரசாங்கம் வந்து கடன் வாங்கி தான் தீர வேண்டும். பல்வேறு விஷயங்கள் இருக்குது. அதாவது ஒரு தனிநபர் கடன் வாங்குவதற்கும் இல்லை ஒரு நிறுவனம், இப்போ ஒரு நிறுவனம் கடன் வாங்கும்போது லாப நோக்கு, அவர்கள் வந்து புதிய ஃபேக்ட்ரி அமைத்து அதில் நிறுவனத்துடைய லாபம் பெருக்குவதற்கு கடன் வாங்குவார்கள். தனிநபர் வந்து ஒரு வீடு வாங்கணும்னா கடன், எல்லாமே ஒரு பர்சனல் மோட்டிவ் இருக்கும். பட் அரசாங்கம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது வந்து லாப நோக்கு கிடையாது. அவர்கள் வந்து ஒன்று பல்வேறு விஷயங்களுக்காக கடன் வாங்குகிறார்கள். அந்த வாங்கக்கூடிய கடன் எதற்கு செலவிடப்படுகிறது அப்படிங்கிறதான் விஷயமே. கடன் வாங்குவது தவறில்லை, அந்த வாங்கக்கூடிய கடன் வந்து எதற்கு. ஒரு 100 ரூபாய் அரசாங்கம் கடன் வாங்கினால் அதில் வளர்ச்சி திட்டங்களுக்கு எவ்வளோ செல்கிறது, இல்லை வளர்ச்சி பெறாத திட்டங்களுக்கு எவ்வளோ செல்கிறது, இல்லை முன்பு வாங்கிய கடனுடைய வட்டிக்கு எவ்வளோ போகிறது, இல்லை புதிதாக திட்டங்கள் வருவதற்கு என்ன செலவாகிறது, இதெல்லாம் தான் பார்க்கணும். அதனால இந்த கடனை வந்து ரெண்டு விஷயமா பார்க்கணும். ஒன்று, கடன் வாங்குவது பொத்தாம் பொதுவாக தவறுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய இப்போ தமிழ்நாடுடைய ஜிடிபியோட சைஸ் பார்க்கும்பொழுது அந்த சைஸுக்கு ஏற்றார் போல தான் 9 லட்சம் சம்திங், அந்த லட்சம் கோடி அப்படிங்கிறது கடன் இருக்கு. அதை வந்து ஒரு சின்ன மாநிலத்தில் கூட கம்பேர் பண்ணும்போது பெரிதாக தெரியும். பட் நம்மளுடைய ஜிடிபி சைஸ் அப்படிங்கிறது நாட்டில் டாப் 3ல இருக்கிறதுனால தமிழ்நாடு பொறுத்தளவில் அந்த சைஸ் அதிகமாக தெரிகிறது. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி முன்பு அரசியல் செய்யப்பட்டதுனால இப்போ அதை வைத்துக்கொண்டு அரசியல் நடந்து கொண்டிருக்கு, மாறி மாறி அரசியல் நடந்து கொண்டிருக்கு. இன்னும் ஒருபடி மேலே சொல்ல போனால் இப்போ திமுகவுக்கு பதிலாக அதிமுகவே ஆட்சியில் நீடித்திருந்தால் கிட்டத்தட்ட இந்த அளவு கடன் வந்திருக்கும். இதே மோரார்லெஸ் இதே அளவில் தான் கடன் அளவில் இருக்கும். ஏன்னா பாலிசி அளவில் பெரிய மாற்றம் இல்லை, அதே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாலிசி தான் போய்கொண்டிருக்கு. கடந்த 10-20 ஆண்டுகளாக அந்த மாதிரி தான் நடந்து கொண்டிருக்கு. அதனால் கடன் வாங்குவது தவிர எதற்கு செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது, இப்போ வளர்ச்சி திட்டங்களுக்கு குறைவாகவும் வளர்ச்சி தராத திட்டங்களுக்கு வாங்கிய கடனை வந்து சர்வீஸ் பண்ணுறதுக்கு, அரசாங்க ஊழியர்களுடைய சம்பளம், பென்ஷன் இது போன்ற விஷயங்களுக்கு அதிகமாக கடன் வாங்குவது அப்படிங்கிறது கண்டிப்பாக சுமை ஏறத்தான் செய்யும். அது வந்து நம்ம என்ன ஜஸ்டிஃபை பண்ணாலும் சுமை அப்படிங்கிறது ஏறிக்கொண்டிருக்கும். இப்போ கடனுடைய அளவீடு அப்படிங்கிறது அந்த 3-3.5% தான் இருக்குது. தமிழ்நாடு பொறுத்த அளவில் அந்த எல்லா மாநிலங்களுக்குமே ஃபினான்ஸ் கமிஷன் கொடுத்த அடிப்படையில் வந்து ஒரு அளவீடு வைத்திருக்கிறார்கள். அந்த அளவீட்டுக்குள்ளே தான் கடன் வாங்கப்பட்டிருக்கு. பட் அது வந்து ப்ரொடக்டிவ் டெட்டா, அதாவது ஒரு வளர்ச்சி தரக்கூடிய ஒரு கடனா அப்படிங்கிறதான் இறுதியாக நம்ம எல்லோரும் கேட்க வேண்டிய ஒரு பொருளாதார கேள்வி. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ எதிர்க்கட்சிகளும் நிறைய கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வளர்ச்சிக்கான கடன் அதிகமாக வளர்ச்சி திட்டங்களுக்கு செல்லவில்லை, வளர்ச்சி இல்லாத திட்டங்களுக்கு தான் போகுது அப்படிங்கிறது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது வளர்ச்சி இல்லாத திட்டங்களுக்கு அதிகமாக கடன் போச்சு அப்படின்னா அந்த சுமை வந்து இன்னொரு சாரார் மீது தான் ஏற்றி வைக்கப்படும். இப்போ நிறைய திட்டங்களுக்கு வந்து பணம் போய்கிட்டு இருக்கு. இப்போ வந்து மாநில அரசை பொறுத்த அளவில் 2 வகையில் தான் அவங்களால பணம் வந்து திரட்ட முடியும். ஒன்று வந்து வரி வருவாயை கூட்டுவது. வரி வருவாயை கூட்டுவது அப்படிங்கிறது அதில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து புதிதாக வரி வரக்கூடிய திட்டங்கள், அது வந்து ஆண்டுகள் பிடிக்கும். புதிய தொழிற்சாலைகள், புதிய நிறுவனங்கள் வந்து முதலீடு செய்து வரி வருவாய் கூட்டுவது அப்படிங்கிறது பல ஆண்டு திட்டம். இரண்டாவதாக இருக்கக்கூடிய வரிகளை உயர்த்துவது. அதாவது மாநிலங்களுடைய கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய வரிகளை உடனடியாக உயர்த்தும் போது அவங்களுக்கு அந்த பற்றாக்குறை குறையும். இரண்டாவது விஷயம் வந்து கடன் வாங்குவது. அது வந்து அதற்கும் ஒரு அளவீடு இருக்குது. அந்த அளவீடை தாண்டி கடன் வாங்க முடியாது. இந்த 2 சோர்ஸ் தான் வந்து மாநிலங்களுக்கு உண்டான நிதி மேம்பாடு அப்படிங்கிறது. இப்போ மத்திய அரசு பொறுத்த அளவில் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அவங்க ஒன்றுமே இல்லைன்னா நோட் பிரிண்ட் பண்ணலாம் ஆர்பிஐ மூலமாக. அந்த அதிகாரம் மாநிலங்களுக்கு கிடையாது. மாநிலங்களுக்கு 2 அதிகாரம் தான். ஒன்று வந்து கடன் வாங்கலாம் அளவீட்டுக்குள்ள, இரண்டாவது வந்து புதிய வரியை உற்பத்தி செய்யலாம், அது காலம் பிடிக்கும். இல்லைன்னா இருக்கக்கூடிய வரிகளை வந்து உயர்த்தலாம். அதுதான் பல மாநில, இப்போ கர்நாடகா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இப்போ கடந்த ரீசெண்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தா அவங்க 5 வாக்குறுதிகளை வந்து கொடுத்துருக்காங்க. கடந்த சட்டமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிந்துவிட்டது.
ஒவ்வொரு ஆண்டும் அந்த 5 திட்டங்களுக்கு மட்டுமே அவர்களுக்கு 60,000 கோடி ஆண்டுக்கு ஆண்டு தேவைப்படுது. அதனால என்ன பண்றாங்க, அவங்களுடைய கடன் அளவும் உயர்ந்திருக்கு, அந்த வாங்கிய கடனும் வந்து வளர்ச்சி இல்லாம இது போன்ற திட்டங்களுக்கு போயிருக்கு. மூன்றாவதாக வரி சுமை உயர்ந்து கொண்டே இருக்கு, எல்லா வரிகளையும் உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். ஸோ மக்கள் அடிப்படையிலேயே புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, கடன் வாங்குவது அப்படிங்கிறது பொருளாதார ரீதியாக அடிப்படையாக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, வாங்கக்கூடிய கடன் எப்படி ப்ரொடக்டிவாக இருக்கா இல்லை வந்து அன்ப்ரொடக்டிவ் டெட்டா அப்படிங்கிறதான் பார்க்கணும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த டிஸ்கஷன், அதாவது இப்போ சட்டமன்றத்திலேயோ இல்லை வெளி தளங்களிலேயோ நடக்கக்கூடிய அந்த டிஸ்கஷன் அப்படிங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு கட்டத்தில் புரிந்து கொள்ள வேண்டிய. இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் வைத்த கேள்வியை வந்து தமிழகம் வந்து அதிக கடன் சுமையில் இருக்கு அப்படின்றாங்க. ஆனால் தங்கம் தென்னரசு வந்து எஃபிஷியன்ஸ்குள்ளே தான் நாங்கள் போயிருக்கோம், அது தாண்டி நாங்கள் போல, இது வந்து நம்ம செய்யறது எல்லாமே இந்த நலத்திட்டத்துக்கு தான் பண்றோம் அப்படின்னு கேட்கறாங்க. அதுதான் இவர்கள் முன்னாடி சொன்னதான் இப்போ இவங்களுக்கு வந்திருக்கு. அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன். அதாவது இவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த பெர் கேபிட்டா டெட்டை வந்து அதிகமாக பேசினார். அதாவது ஒரு குடும்பத்திற்கு, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இந்த அளவு இருக்கு அப்படின்னு முன்னாடி அவங்க தரவுகள்லாம் கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஏடிஎம்கே காலத்து ஆட்சியில் இருக்கும் பொழுது. இப்போ அது இவர்களுக்கு அரசியல் ரீதியாக ஒரு பின்னடை. இது அதே பாயிண்ட் இப்போ இவங்களுக்கு வந்திருக்கு. அதான் இது அரசியலை தவிர்த்து விட்டு நம்ம பார்க்கும்பொழுது, நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான் இப்போ இவங்களே கண்டினியூ ஆயிருந்தா கூட இந்த கடன் இருந்திருக்கும், பெரிய அளவில் ஒன்றும் மாற்றம் இருந்திருக்காது. ஏன்னா அந்த சொல்றாரு, நடப்பு ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடுகளில் ரூபாய் 49,279 கோடியாக மதிப்பிடப்பட்ட வருவாய் பற்றாக்குறை திருத்திய மதிப்பீடுகளில் ரூபாய் 46,467 கோடியாக குறைந்துள்ளது. வரும் ஆண்டிற்கான பட்ஜெட் மதிப்பீடுகளில் இது மேலும் குறைந்து ரூபாய் 41,635 கோடியாக இருக்கும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. அரசின் முயற்சிகளால் வருவாய் பற்றாக்குறை மொத்தம் உள்நாட்டு உற்பத்தி மதிப்பில் 1.17% இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மத்திய அரசு வரக்கூடிய 45,000 கோடி நமக்கு வருவாயில் வரல, அவங்க வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு. கல்வி திட்ட நிதியாக இருக்கட்டும், புயல் நிவாரண நிதியாக இருக்கட்டும், ஸ்பெஷல் திட்டத்துக்காக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் மத்திய அரசு விடுவிக்க மறுக்கிறாங்க, இழுத்தடிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் நமக்கு வரி வருவாய் வந்து ரொம்ப மத்திய அரசு மூலமாக வரக்கூடிய வரி வருவாய் நமக்கு ரொம்ப மிகவும் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இல்லை இப்போ ஜிஎஸ்டி பொறுத்தளவில் எந்த ஜிஎஸ்டிங்கிறது வந்து மத்திய அரசு வருவாய் கூட மத்திய அரசு வரி கூட கிடையாது, கூட்டு வரி தான் அது. இப்போ இன்கம் டேக்ஸ் மட்டும்தான் முழுக்க அதாவது மத்திய அரசு சார்ந்தது. ஆமாம், இன்கம் டேக்ஸில் மாநிலங்களுக்கு எந்த ஷேர் அந்த மாதிரி எதுவும் கிடையாது. ஜிஎஸ்டி பொறுத்தளவில் கூட்டு வரி, மாநில அரசும் மத்திய அரசு இணைந்து இருக்கக்கூடிய அவர்களுக்கு ஒரு பெரும் பகுதி செல்லக்கூடிய ஒரு வரி. அது கொடுக்காம இருக்க முடியாது, கான்ஸ்டிடியூஷனல் ஆப்ளிகேஷன். அதாவது மத்திய அரசுக்கு இது வந்து கட்டாயமாக சட்டப்படியாக கொடுத்து இது இந்த ஸ்ட்ரக்சரே ஆட்டம் கண்டுவிடும். கொடுக்கல அப்படின்னா இந்த ஃபெடரல் ஸ்ட்ரக்சருக்கே ஆபத்து வந்துடும். மத்திய அரசுக்கு வருவாய்ன்றது கிடையாது, மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய வரிகளை தான் எல்லாமே வளர்ச்சி. இப்போ ஜிடிபி அப்படின்னு நம்ம சொல்றோம் 6% ஜிடிபி நாட்டுக்கு அப்படின்னா, அது மத்திய அரசுக்கு ஜிடிபி கிடையாது, மாநிலங்களுடைய 36 மாநிலங்களுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சி தான் கண்ட்ரியோட ஜிடிபி. எல்லாமே அப்படிதான். அதாவது ஒரு வரியாக இருக்கட்டும், இல்லை வளர்ச்சியாக இருக்கட்டும், இல்லை இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு வரும்போது இப்போ முதலீடுகள் வந்ததுன்னா அது டெல்லியை மையமாக கொண்டு மத்திய அரசுக்கு வரப்போகிறதில்ல, மாநிலங்களுக்கு தான் போக போகுது. ஸோ அதனால் இந்தியாவுடைய வளர்ச்சி இல்லை வரி வருவாயோ எல்லாமே மாநிலங்களுடைய கூட்டு எண்ணிக்கை தான் நம்மளுடைய மொத்த நாட்டின் எண்ணிக்கையாக நம்ம பார்க்கணும். அப்படிதான் எல்லா விஷயங்களும். எதிர்கட்சிகள் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வராங்க. இங்கே வந்து தொழில் தொடங்குவதற்குண்டான இந்த ஃபேக்ட்ரிஸ் வரக்கூடியது, ஐடி ஃபீல்ட்ஸ் வரக்கூடியதெல்லாம் இதன் மூலமாக வெளியேறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா? அதோட ஃபேக்டர்ஸ் நிச்சயமாக இருக்குது, அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ முதலீடுகள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெளிநாட்டு முதலீடுகள் வந்து எப்படி அந்த ஃபில்டரிங் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, முதல்ல நாட்டை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. ஸோ இந்தியாவில் முதலீடு பண்ணலாம். ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு. யாரும் நேரடியாக ஒரு மாநிலத்தை சூஸ் பண்ண மாட்டாங்க. எந்த வெளிநாட்டு நிறுவனமும் நான் நேராக தமிழ்நாடுக்கு தான் முதலீடு பண்ணுவேன் அப்படின்லாம் வரும், இல்லை கர்நாடகாவுக்கு ஏதோ ஒரு இது. முதல்ல அவங்க பார்க்கறது இந்தியா ஆஸ் அ கண்ட்ரி எப்படி இருக்குது, பொருளாதாரம் எப்படி இருக்குது, அரசியல் சூழல் எப்படி இருக்குது, நம்பகத்தன்மை எப்படி இருக்குது, ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் எப்படி, இதெல்லாம் பார்த்து இந்தியாவை சூஸ் பண்ணி அதற்கு பிறகு மாநிலங்களை ஃபில்டர் பண்ணுவாங்க. இப்போ 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து ஒரு 4-5 மாநிலங்கள் தான் முதலீடுகளுக்கு முன்னணியில் இருக்கும். சிறந்த மாநிலமாக இருந்துச்சு. ஆமாம், தமிழ்நாடு, கர்நாடகா, குஜராத், மகாராஷ்டிரா, இது போன்ற ஒரு 4-5 மாநிலங்கள் தான் முன்னணியில் இருக்கும். அந்த ஈர்ப்பில் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு டசன் வந்துடுது. ஒடிஷா வந்துடுச்சு, உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான் போன்ற பல மாநிலங்கள் இப்போ வந்து முதலீட்டாளர்கள் ஈர்த்து கொண்டிருக்கிறார். அதனால காம்படிஷன் தமிழ்நாடுக்கு அதிகமாக தான் இருக்கு, எல்லா மாநிலங்களுக்கும். கர்நாடகா, மகாராஷ்டிரா எல்லா மாநிலங்களுமே இப்போ அதிகமான காம்படிஷன்ல இருந்து கொண்டிருக்கிறார்கள்.
அந்த அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு ஹிஸ்டாரிக்கலாகவே ஒரு நல்ல சூழல். 2 முக்கியமான துறைமுகங்கள் இருக்குது, 4 முக்கியமான ஏர்போர்ட்ஸ் இருக்குது, நிறைய கல்வி நிறுவனங்கள், படித்து வேலைக்கு காத்திருக்கக்கூடிய இளைஞர் கூட்டம் இங்கே அதிகமாக இருக்குது, டேலண்ட் பூல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருக்குது, இங்கேருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால இப்போ ஒரு மாநிலத்தினுடைய கேபிட்டல் சிட்டியில் சீ போர்ட்டும் ஏர்போர்ட் இருக்கிற ஒரே கண்டிப்பாக அது அந்த 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 அட்வான்டேஜ் வந்து இவர்கள் யாரும் கிரெடிட் எடுத்துக்க முடியாது. 300 ஆண்டுகளாகவே இருக்குது. அதாவது அந்த பிரசிடென்சி காலத்தை, இப்போ மெட்ராஸ் பிரசிடென்சி காலத்திலேருந்தே அந்த 300 ஆண்டுகளாக பக்கிங்ஹாம் கால்வாய் எடுத்து நம்ம பார்க்கும்போது இப்போ அது சிதைந்து விட்டது. அங்கே காக்கிநாடாலேருந்து ஆரம்பித்து மரக்காணம் வரைக்கும் கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டருக்கு ஒரு நீர்வழி பாதையாக இருந்தது. ஸோ இதெல்லாம் இயற்கையாகவே நமக்கு வந்து ஒரு அட்வான்டேஜ் இருந்தது. கடந்த 60-70 ஆண்டுகளாக அதன் மேலே நம்ம ஒரு தளம் அமைத்து விட்டோம். அதனால் தமிழ்நாடை பொறுத்த அளவில் இன்னும் சொல்லப்போனால் 47க்கு முன்னாடி ஏராளமான வங்கிகள் இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியாக இருக்கட்டும், இல்லை இந்தியன் வங்கி போன்ற பொதுத்துறை வங்கிகள்லாம் முன்பு தனியார் வங்கிகளாக இருந்து பொதுத்துறை வங்கிகளாக 69ல் மாறிய காலகட்டம். அதனால் நிறைய ஒரு வைப்ரண்ட் ட்ரேட் சென்டராக தமிழ்நாடு இந்த மாகாணம் மெட்ராஸ் பிரசிடென்சிங்கிறது இருந்து கொண்டிருக்கு. அதனால் இயற்கையாகவே முதலீட்டு சூழல் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக இருந்த காலகட்டம். அதில் இது போன்ற இந்த சட்டம் ஒழுங்கு, இது போன்ற விஷயங்கள் கண்டிப்பாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தும். அது ஏன் இந்த மூலதனம் தமிழ்நாட்டில் குறைவாக இருக்கிறது என்ற எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுங்கிறத செகண்ட் சுற்றுவதில் நான் உங்களுக்கு எடுத்து தெரிஞ்சுக்கிறேன். இணைய மொழியாக இணைந்திருக்கக்கூடிய அரசியல் விமர்சகர் திரு மோடி கார்த்திக் அவர்களை வரவேற்கிறோம். வணக்கம். வணக்கம் சார். இங்கே நம்ம இணைமொழியாக இணைந்திருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த நாகநந்தினி, உங்களுடைய முதல் சுற்று கருத்தாக வந்து எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து திமுக மீது வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா வந்து மூலதனம் இல்லை, நீங்கள் வந்து ஃபண்டை வந்து மடைமாற்றம் பண்ணி நலத்திட்ட உதவிகள் என்ற அடிப்படையில் நீங்கள் கொடுக்குறீங்க, இதனால் நாட்டுக்கு வளர்ச்சி வந்திருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. இது மகளிர் விடியல் பயணமாக இருக்கட்டும், கலைஞர் மகளிர் உரிமை தொகையாக இருக்கட்டும், அடுத்து காலை உணவு திட்டம் கூட ஒரு அருமையான திட்டம், அதை கூட விட்டுடலாம். அதுக்கடுத்து மாணவர்களுக்கு மாதந்தோறும் வழங்கக்கூடிய 1000 ரூபாய், அது கல்லூரி படிக்கிற மாணவியாக இருக்கட்டும் மாணவராக இருக்கட்டும் 1000 ரூபாய் கொடுக்குறீங்க. இதனால் என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? தேவையில்லாத கடன் சுமையை தான் வந்து தமிழக மக்கள் தலை ஏற்றிருக்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. உங்களுடைய கருத்து? வணக்கம் சார். முதல்ல ஃபர்ஸ்ட் கடன் அப்படின்னு சொன்னாலே நம்ம எடுத்தோடனே கடன் அப்படின்னு மட்டும் தான் நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு பட்ஜெட் போடுறதுக்கு முன்னாடி கடனை வச்சு மட்டும் பட்ஜெட் போடுறது கிடையாது. ஒரு ரெவென்யூ வரும், யூனியன் கவர்மெண்டோட இன்கம் அதை எடுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லாம இண்டஸ்ட்ரியல்ஸுடைய வருவாய், கடைசியில தான் கடன்ங்கிற ஒரு விஷயமே வருது. இப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய பட்ஜெட் இருக்கு. அப்போ இதை நம்ம கிளியராவே நம்ம சொல்றோம். கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்ம எடுத்து பார்க்கணும். ஃபுல் ஹிஸ்டரி பேசினாதான் நம்மளுக்கு என்ன விஷயம் நடந்திருக்கு அப்படிங்கிறது புரியும். அதாவது 2011 இருந்து 2016 வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய கடன் விகிதம் வந்து 108% இருந்துருக்கு. அதுக்கப்புறம் 2016 இருந்து 2021 வரைக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அது 128% அதிகரிச்சிருக்கு. 2021 அதாவது கொரோனா 2வது அலை ரொம்ப கோர தாண்டவம் ஆடிட்டு இருக்கும் போது அப்போ நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்குது. அப்ப உள்ள வரும்போது ஒட்டு மொத்தமா அந்த விகிதத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு கம்மி பண்ணிருக்கோம். கிட்டத்தட்ட 93% நம்ம கம்மி பண்ணி இப்ப கொண்டு வந்திருக்கோம். தொடர்ந்து நம்மளுடைய வளர்ச்சி விகிதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 8% தொட்டுதான் போய்கிட்டே இருக்கு. இப்ப இந்திய அளவுல இப்போ எக்கனாமிக்ஸ் பேசும்போது சொன்னாரு, இந்திய அளவுல எல்லா மாநிலங்களும் சேர்ந்ததுதான் அந்த ஜிடிபி அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அதுல தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் எவ்வளவுன்னு பாக்கணும் இல்லையா? கிட்டத்தட்ட 9.21% தமிழ்நாட்டினுடைய கான்ட்ரிபியூஷன் அந்த ஜிடிபில இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்துல அது என்ன அர்த்தம்? அப்ப இங்க வந்து முதலீடுகள் ஆகட்டும், இங்க இருக்கக்கூடிய வருவாயாகட்டும், இங்க செயல்படுத்தக்கூடிய இண்டஸ்ட்ரியல் சோர்ஸ், எல்லா விதமான இன்கம் சோர்ஸும் நல்லபடியா வளர்ந்திருக்கு அப்படிங்கறத காமிக்கிறதுக்காக தான் இந்த விஷயம் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. இன்னொன்னு ரொம்ப ஃபேண்டசியா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா தமிழ்நாட்டுக்கு இன்னைக்கு இந்த இவ்வளவு பெரிய வளர்ச்சி வந்திருக்கு, ஏர்போர்ட் அப்புறம் இந்த போர்ட் இதெல்லாம் ஈஸியா வந்துருச்சு, அது இயற்கையா இருக்குதுங்க அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். இன்னொன்னு அதுக்கப்புறம் வேற என்ன சொன்னாங்க, இந்த அந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் எங்க நம்மளுக்கு நல்லா தெரியும். வங்கிகளை தேசியமயமாக்கணும்னு சொல்லி அன்னைக்கு இருந்த இந்திரா காந்தி அரசு பேசும்போது அன்னைக்கு அந்த அமைச்சரவையில இருந்த பினான்ஸ் மினிஸ்டர் கூடிய அதை ஒத்துக்க மாட்டேன்னு சொன்ன போது இங்க தெற்குல இருந்து நம்மளுடைய முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் ஐயா தான் உங்களுக்கு எங்களுடைய எம்பிக்கள் நாங்கள் அத்தனை பேரும் கையெழுத்து போடுவோம்னு சொல்லி அந்த வங்கிகளை தேசியமயமாக்க அவ்வளவு பாடுபட்டாங்க. இன்னைக்கு இவ்வளவு செக்டார்ஸ் நம்ம பிரிச்சு வச்சிருக்கோமே, ஒரு சைடு ஃபுல்லா சர்வீஸ் செக்டார் தமிழ்நாட்டுல, இன்னொரு சைடு ஃபுல்லாமே வந்து ஐடி ஹப் அப்படின்னு சொல்லி நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோமே. இது எல்லாத்துக்கும் காரணம் அதாவது கிலோமீட்டருக்கு தொழில் பேட்டைகளை உருவாக்கி
இந்த ஊர்ல இந்த வழக்கை வச்சுதான் தொழில் பேட்டன்ட்லாம் இல்ல, எந்த ஊர்லனாலும் பரவாயில்ல, அந்த தொழில்பேட்டை உருவாக்கி சாதாரண அடித்தட்ட மக்களுக்கு கூடிய அந்த தொழில் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்ததுக்கு அரும்பாடுபட்டதுதான் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். இந்த விஷயத்த நான் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்போ இந்த விஷயத்துக்கு வரேன். என்ன சொல்லிட்டாங்க, நீங்களும் பெருந்தன்மையா சொல்லிட்டீங்க சார், உணவுக்காக அது காலை உணவு திட்டம், அது பரவாயில்ல, அது ஒரு நல்ல விஷயம். ஏன் சார் மகளிருக்கு நல்ல ஒரு விடியல் பயணம் கொடுத்தது நல்ல திட்டம் இல்லையா? இல்ல இன்னைக்கு பெண்களுக்கு மாதம் உரிமை தொகைன்னு சொல்லி 1000 ரூபாய் கொடுத்தது எந்த விதத்துல குறைஞ்சு போச்சு? இன்னைக்கு பண விகிதத்தை, அதாவது பண வீக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விகிதாச்சாரத்தை கம்மி பண்ணதே, மக்கள் கிட்ட பண புழக்கத்தை அதிகப்படுத்தினதுல ரொம்ப முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த மாதம் 1000 ரூபான்னு சொல்லி பெண்கள் கிட்ட அந்த உரிமை தொகையை கொண்டு போய் சேர்த்ததுதான் முதல் விஷயத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நம்மளுக்கு ரிப்போர்ட் சொல்லிட்டு இருக்கு. சரிங்களா? அப்போ ஒரு மகளிர்களை உயர்த்தி பார்க்கணும், அவங்களுடைய முன்னேற்றத்தை நோக்கி பயணம் பண்ணணும் அப்படிங்கிறதுதான் திராவிட முன்னேற்ற பெரும் நோக்கமா இருந்திருக்கு. அதன் மூலமா தான் இன்னைக்கு நம்ம நிறைய வளர்ச்சிகளையும் கொண்டு வந்திருக்கோம். அப்போ அதையெல்லாம் தவறு எடுத்தோடனே இவங்க நலத்திட்டத்துக்காக தூக்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா, நலத்திட்டம் அப்படிங்கிறது ஒரு நம்ம தமிழ்நாடுடைய ஒரு பேசிஸ் எடுத்து பார்த்தாலே சமூக நீதி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமா இருக்கு. அதற்கான வளர்ச்சி பணிகளை நம்ம தொடர்ந்து செஞ்சுட்டு தான் வந்துட்டு இருக்கோம், அண்ணா காலம் தொட்டு இன்னும் வரைக்கும். அதாவது 2020ல வெறும் 79,000 கோடி தான் இந்த சமூக நீதி நலத்திட்டங்களுக்காக ஒதுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இன்னைக்கு கிட்டத்தட்ட 36,000 வரைக்கும், அதாவது 36,000 கோடி அளவுக்கு உயர்ந்து இருக்கு. சரிங்களா? அதாவது என்னன்னா 2020ல ஆண்டின்படி பாத்தீங்கன்னா 79,000 கோடி தான் இருக்கு. ஆனா இது வந்து 2023-24ல 1.14 கோடி அளவுக்கு உயர்ந்திருக்கு. இதுல ஏறக்குறைய 36,000 கோடி வந்து இந்த 4 ஆண்டுகள்ல நம்ம உயர்த்தி காமிச்சிருக்கோம் இந்த விஷயத்த. இதுல உடனே சொல்லிருவாங்க, இது விடியல் பயணத்துக்காக கொடுத்தது, உரிமை தொகைக்காக கொடுத்ததுனாலதான் வந்துச்சு. அதுல மட்டும் இந்த 36,000 கோடி உயர கிடையாது. உரிமை தொகைக்காக நம்ம வெறும் 13,700 கோடி தான் ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம். மிச்சம் இருக்கிறது எல்லாமே மத்த நலத்திட்டங்களுக்கும் தான் போய் சேர்ந்துருக்கு. இப்ப முன்ன பேசும்போதே சொன்னாங்க, மகாராஷ்டிரத்துல இப்படி ஒரு விஷயத்த அறிமுகப்படுத்தினாங்க, இந்த மாதம் உரிமை தொகை இதெல்லாம். ஆனா அதை செயல்படுத்த முடியல. ஏன்? அங்க கட்டமைப்பு சரியில்லை, அந்த பொருளாதாரம் அப்படிங்கிறது சரியா அவங்களால நிர்ணயம் பண்ண முடியும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் அந்த கட்டமைப்பை சரி பண்ணி, இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த நிதியாண்டு, அதாவது இந்த பட்ஜெட் கூட்டம் சாதிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரிய அதிகமா போட கிடையாது. எந்த இருக்கிறது அப்படியேதான் இருக்கு. போன வருஷம் என்ன இருந்துச்சோ அதேதான் இந்த வருஷமும் இருக்கு. அதைய மட்டும் ஸ்டாக்னேட் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாம எல்லா டிஸ்ட்ரிக்டுக்கும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கொண்டு போய் நாங்க சேர்த்திருக்கோம். ஒன்றிய அரசு பாத்தீங்கன்னா, எங்க தமிழ்நாடு வஞ்சிக்கதான் வேணும், நீங்க எல்லாம் வளரவே கூடாதியா, இனிமேல எப்படியா நீங்க மட்டும் இப்படி எல்லாம் வளர்ந்துருக்கீங்க, என்னதான் நாங்க உங்களைய தள்ளி தள்ளி ஒதுக்கி ஒதுக்கி வச்சாலும் நீங்க மட்டும் எப்படியா முன்னாடி வந்து நிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி போன இந்த பட்ஜெட் படிக்கும் போது அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாடுன்ற பேருக்கு கூடிய அவங்க சொல்ல கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்ஜெட்ல, ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட் எப்படி இருக்கு? கடைக்கோடி மனிதர்ல இருந்து தொடங்கி, அதாவது ஒரு சின்ன ஒரு மாவட்டம் கூட இல்லாம அனைத்து மாவட்டத்துக்கும் எல்லாமே போய் சேரணும் அப்படிங்கறது அளவுக்கு எல்லா விதத்திலையும் இன்னைக்கு பட்ஜெட்டை நம்ம அதுவும் புள்ளி விவரத்தோட நாங்க வந்து அதே தாக்கல் செஞ்சிருக்கோம். அப்புறம் இன்னொன்னு, இந்த மாணவ மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய், அது எப்படி இதெல்லாம் வீண் செலவு, ஏங்க உங்களுக்கு வேணா அது வீண் செலவா இருக்கலாம். இன்னைக்கு அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வச்சுதான் எங்க பள்ளி குழந்தைங்க நல்லா படிச்சு வர்றதுக்காக அந்த பெண்கள், அதுவும் முக்கியமா புதுமை பெண் திட்டத்தின் மூலமாக இன்னைக்கு படிச்சதுனால இந்த பெண்களினுடைய உயர்கல்வி அப்படிங்கிறது இன்னைக்கு 30-40% உயர்ந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சென்சஸ் ரிப்போர்ட் நம்மளுக்கு தருது. அப்படி இருக்கும்போது தமிழ்நாடு இன்னைக்கு நம்பர் 1 அப்படிங்கிற அந்த கல்வி தரத்துல உயர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னா, இதற்கு இந்த மாதிரி திட்டங்கள் தாங்க சரி அடிப்படையா இருக்கு. இதை இவங்க வந்து ரொம்ப சாதாரணமாவும் ரொம்ப கடந்து போறதுக்கெல்லாம் எதுவும் கிடையாது. இது அனைத்து தரப்பட்ட மக்கள், ஏன்னா இவங்கள மாதிரி எங்களால லட்சம் கோடி எல்லாம் வந்து வெறும் கார்பரேட் நிறுவனத்துக்காக மட்டும் நாங்க வந்து தள்ளுபடி செஞ்சுட்டு போயிட்டு இருக்க முடியாது. ஒன்றிய அரசு பண்ணுது இல்லையா, 15 லட்சம் கோடி நான் கார்பரேட்டுக்கு நான் தள்ளுபடி பண்றேன், ஆனா குழந்தைங்களுடைய கல்வி கடனை தள்ளுபடி பண்றது உங்களுக்கு மனசு வர. ஆனா அதே குழந்தைங்களுக்கு நாங்க கல்வி நல்லா கத்துக்கோங்கன்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் ஊக்கமா கொடுத்தா அது இவங்களுக்கு தவறா தெரியும். அப்ப எவ்வளவு ஒரு காழ்ப்புணர்ச்சி பாருங்க சார். அப்புறம் இன்னும் ஒண்ணே சொல்றேன், கடன் நம்ம பேசுறோம், திடீர்னு கொடுக்க வேண்டிய அந்த நிதி மும்மொழியை நீங்க ஏத்துக்கிட்டா மட்டும்தான் நான் வந்து 2500 கோடி கொடுப்பேன்னு சொல்லி ஒன்றிய அரசு இப்படி நமக்கு ஒரு சின்ன திருத்தம் மும்மொழியா இல்ல வந்து PM ஸ்ரீ கல்வி திட்டமா?
இல்ல சார், அந்த பிஎம்ஸ்ரீ கல்வி திட்டத்துல மும்மொழியை ஏத்துனாதான் நீங்க அந்த எஸ்எஸ்ஏக்கு கொடுக்க வேண்டிய அந்த தொகையை கொடுப்பேன்ல இப்போ டார்கெட் பண்ணி வச்சிருக்காங்க நம்மளுடைய ஒன்றிய அரசு. அந்த இது ஆக்சுவலி பிஎம்ஸ்ரீக்கும் மும்மொழிக்கும், அதாவது இதுக்கும் சம்பந்தம் இல்ல. எங்களுக்கு ஆல்ரெடி கொடுக்க வேண்டிய அந்த சமரச சிக்ஷா அபியானுக்கு கொடுத்துட்டு இருந்த ஒரு நிதிய நீங்க மும்மொழி அப்படிங்கிற அந்த பிஎம்ஸ்ரீ திட்டத்தை அக்செப்ட் பண்ணிக்கிட்டா மட்டும்தான். ஏன்னா அந்த பிஎம்சிலேயே அது வந்துருது இல்லையா, உங்களுக்கு மும்மொழி வந்துருது, நியூ எஜுகேஷன் பாலிசில அதை இன்க்ளூட் பண்றாங்க. இதெல்லாம் நீங்க இன்க்ளூட் பண்ணாதான் நாங்க எஸ்எஸ்சிக்கு கொடுக்க வேண்டிய அந்த 2500 கோடியை கொடுப்பேன்னு நீங்க சொல்றீங்களே, திடீர்னு இந்த சுமை வந்துருது சார். இப்ப எங்க குழந்தைங்களுக்கு நாங்க கொடுக்க வேண்டிய கல்வியை இவங்க காசு கொடுக்கலன்றதுக்காக நிறுத்தி வைக்க முடியுமா? அதனாலதான் எங்களுடைய முதல்வர் வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் உடனே ஒரு அறிக்கை விட்டார். நீங்க 2000 கோடி கொடுக்கலாம் என்ன, இந்த குழந்தைங்க படிப்புக்காக நான் தரேன் அந்த 2000 கோடியை, என் குழந்தைங்க நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக எங்களுடைய முதல்வர் முன்னெடுத்து வச்சிருக்கிறது இவங்களுக்கு ஒரு காழ்ப்புணர்ச்சியா இருக்கு, ரொம்ப பொறாமையா இருக்கு. எப்படிதான் நம்ம எதுவுமே தராம தமிழ்நாடு இப்படி முன்னேறி வருதுங்கிறத நினைச்சு வயிற்றுச்சல் படாம வேணும்னா எங்க கிட்டயும் ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு, அதுல வந்து பார்த்து கத்துக்கோங்கன்றே நான் ஒன்றிய அரசுகிட்ட நான் சொல்லல. இதெல்லாம் தான் இதுல இன்னைக்கு இருக்கிற விஷயம். ஓகே, முதல் சுற்று கருத்து, விரிவான கருத்துக்கு நன்றி திரு நாகநந்தினி. அப்படியே இணைப்பில் இருங்க. நம்ம அரங்கத்தில் இருக்கக்கூடிய திரு சாய் சுதாகர் ரொம்ப ப்ரீஃபாக எக்கனாமிஸ்டும் சரி நம்ம நாகநந்தினியும் சரி அவங்க சொன்னாங்க. கடைசியில் ப்ளேம் டு சென்ட்ரல் கவர்மெண்ட். நீங்கள் வந்து நிதி கொடுக்கல, இருந்தாலும் அதை நாங்கள் வந்து ரெக்டிஃபை பண்ணி சமாளிக்கிறோம். அதாவது நிதி கொடுக்கலன்னா நம்ம மாநிலத்தில் இருக்கிற சீஃப் செக்ரட்டரி எழுதியிருக்கிற லெட்டரில் நாங்கள் இதில் சேர்றதுக்கு தயார் அப்படின்னு ஒரு கடிதம் எழுதுகிறார். எங்களுக்கு இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? we are interested, நாங்கள் ஆர்வமாக இருக்கிறோம். நாங்க வந்து ஒரு வருஷத்துல ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணி அதை முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த சொல்லிட்டு அந்த கடிதத்தை கொடுத்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டாங்க. அப்போ இந்த என்ன கமிட்டி ஃபார்ம் பண்ணாங்க, அந்த கமிட்டியோட ரிப்போர்ட் என்ன, அவங்க என்ன டிஸ்கஸ் பண்ணாங்க, அவங்க என்ன ரிப்போர்ட் எழுதுனாங்க, யாராவது கொடுத்தாங்களா? கொடுக்கல. சரி, ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா இவங்களுக்கு பதில் சொன்ன பிறகு கூட மக்களுக்கு தெரியாதா என்ன, இவங்களுக்கு சேர வேண்டிய 6.3 லட்சம் கோடி வர வேண்டிய இடத்துல 6.9 லட்சம் கோடி கொடுத்துருக்காங்க மத்திய அரசாங்கம். ஸோ அதனால இவங்க வந்து திரும்ப திரும்ப அதையே பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, பணம் வரல பணம் வரல பணம் வரலன்னு. அப்புறம் ஏதோ ஒரு தரவு சொன்னாங்க பிரதர், 108% இருந்ததுன்னு சொன்னாங்க இல்லையா? 2011-2016 108% இருந்துச்சு அந்த டெப்ட் ரேஷியோ. 108 சொன்னாங்க இல்லையா? அடுத்து 2016 to 2021 வந்து அது 128%. இந்தியாவில் எந்த மாநிலத்தில் அந்த மாதிரி ஆகல. குறிப்பா தமிழ்நாட்டில் வந்து இவங்க சொல்ற காலகட்டத்தில் அது வந்து என்னன்னா 10.8%, அப்புறம் வந்து 1.28%, அப்புறம் மணிகரம் 12.8%, இப்போ வந்து 9.3% டிஎம்கே ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் குறைஞ்சிருக்கு. என்ன டெப்ட் ரேஷியோ? கடன் விகிதம், கடன் ரேஷியோ. ஆமா, இது வந்து இப்போ அந்த டெட் ரேஷியோ தான் சொல்றேன். இப்போ வந்து 26% இல்ல இருக்குது. அண்ட் இவங்க சொல்றது வந்து 28% வரைக்கும் நாங்க பாரோ பண்ணலாம். நாங்க என்னுடைய புரிதல் படி அந்த ஃபினான்ஸ் கமிஷனில் 25% தான் மாநிலத்தில் டெப்ட் ரேஷியோ இருக்கலான்னு சொல்லியிருக்கு. ஆனால் மத்திய அரசாங்கம் இன்னொரு 3% நீங்கள் எக்ஸ்ட்ரா பாரோ பண்ணலான்னு சொன்னாங்க. கரெக்டா? அதான் அதாவது சேர்த்து within the target of 28.70% for the year of 2025 to 26. அது வந்து மானியம் மாதிரி மத்திய அரசாங்கம் கொடுத்த 3% சேர்த்து 28 வரைக்கும் போகலாம். ஆனா we are claimed in 26.07%. ஆனா ஃபினான்ஸ் கமிஷன் ரிப்போர்ட் படி 25% தான் டிராப் பண்ணலாம். அதாவது அது வந்து ஃபிஸ்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி அண்ட் டெப்ட் மேனேஜ்மெண்ட்னு ஒரு இது இருக்கு. அதன்படி 25% தான் ஒரு மாநிலம் இது பண்ணலாம். இவங்க இன்னொன்னு மகாராஷ்டிரால தத்தளிக்கிறாங்க கடன் சுமையிலன்னு. அங்க எவ்வளவு தெரியுமா டெட் ரேஷியோ? அங்க 20க்கும் கீழே இருக்குது டெட் ரேஷியோ. மகாராஷ்டிரா ஒன்றிய அரசு கொடுக்குது, அவங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் நீங்க பண்ணி கொடுக்குறீங்க. 50% உங்களோட கான்ட்ரிபியூஷன் இருக்கு. எங்களுக்கு இருக்க கம்மி பண்ணிட்டே வந்துட்டு இருக்கீங்க. சொல்லுங்க சார். எந்த மாநிலத்துக்கும் 50% கிடையாது. ஃபினான்ஸ் கமிஷன் படி 43% தான் கொடுக்கணும். 42 கொடுக்குறாங்க, 1% காஷ்மீருக்கு போகுது மொத்தத்தில். ஓகே, இது வந்து 50% எந்த மாநிலத்துக்கும் கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருந்ததுன்னா கான்ஸ்டியூஷனலி அது வந்து ஒரு பெரிய
குற்றம். இவங்க நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது தானே, ஒத்துக்கிட்டா சரிதான். நீதிமன்றத்துக்கு போக வேண்டியது தானே. அது கொடுத்தால் நாங்க எல்லாம் ஒத்துக்கலமா, நான் யார் ஒத்துக்கிறதுக்கு? இப்போ மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கலன்னா நான் வந்து ஒத்துக்கிறதுல நான் யாருமே கிடையாது. நான் மத்திய அரசாங்கத்தோட பிரதிநிதி கிடையாது. ஓகே, அதை வந்து அப்படி செய்திருந்தால் அது குற்றம். நீங்க இப்போ நீதிமன்றத்துக்கு போங்க. நீங்க எல்லாமே நீதிமன்றத்துல ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, இந்த கடனை வந்து நீதிமன்றத்தை தான் எல்லாமே உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களே. ஈடில இருந்து ஐடில இருந்து நீதிமன்றத்துல இருந்து எல்லாமே உங்க அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஒன்றிய அரசு இருக்கே. அப்படி என்ன பண்ண? ஓகே, இதோட சேர்த்து எனக்கு இந்த இதுக்கு சொல்லுங்க. அவர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து இது கடன் தொகையா பார்க்காம விகிதாச்சாரமா பெர்சன்டேஜா பாருங்க. பெர்சன்டேஜா பார்க்கும்போது ரேஷியோ ரொம்ப கம்மி தான். நீங்க அமௌண்ட் 1.96 லட்சம் கோடி நீங்க ஏன் பாக்குறீங்க? இது பெர்சன்டேஜா பாருங்கன்னு சொல்றாரு. இதை ஏத்துக்கிறீங்களா? இல்லை, பெர்சன்டேஜை பார்த்து அவங்க தான் அதுக்கு விளக்கம் சொல்லணும். ஏன்னா அன்னைக்கு இருந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் என்ன சொன்னார்னா, நாங்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது 1.5 லட்சம் ரூபாய் ஒரு ஆள் தலைமையில வச்சுட்டு போயிருக்காங்கன்னு இவர் சொன்னாரு, அவங்களுடைய ஃபைனான்ஸ் மினிஸ்டர். இப்போ இருக்கிற நிதி அமைச்சர் அதுக்கு வந்து பதில் சொல்லணும். இப்போ நான் சொல்ல முடியாது. ஏன்னா எந்த பேசிஸ்ல அவங்க 1.5 லட்சம் சொன்னாங்க? அன்னைக்கு வந்து 3.5 லட்சம் கோடி கடன் இருந்தது. யாரு? அதிமுக ஆட்சி மாறும்போது வெளியே போகும்போது 3.5 லட்சம் கோடி இருந்தது. தப்பா இருந்தா சொல்லுங்கண்ணா. 3.5 லட்சம் கோடி இருந்தது. இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி இருக்கு. இந்த 6 லட்சம் கோடி எங்க யார் தலைமையில போயிருக்குன்னு அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் யாரு கால்குலேஷன் பண்ணாரோ, ஏன்னா அவர் வந்து இப்போ ரீசெண்டா பார்த்தோம் நம்ம, அவர் போற போக்குல ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு. அது எதுக்கு இவ்வளவு கடன் வந்திருக்கு அப்படின்னா, மத்திய அரசு வருவாய் எங்களுக்கு தடுக்கிறதுனால தான் நாங்க கடன் சுமைகளை அதிகமாக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்குது. இந்த பணத்தை நீங்க என்ன பண்றீங்கன்றது இருக்குது. முதலீடு செய்யாம நிதி, அதாவது நலத்திட்டங்கள்ன்ற பேர்ல எல்லாருக்கும் நீங்க ஃப்ரீயா கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க வரும்போது என்ன சொன்னீங்க? சொத்து வரி ஏத்த மாட்டோம்னு சொன்னீங்க, ஏத்துறீங்க. அதாவது அருமையா சகோதரி ஒன்று சொன்னாங்க, இந்த பட்ஜெட்ல நாங்க எந்த வரியுமே ஏத்தல அப்படின்னு. கடந்த 2 வருஷத்துல 3 வாட்டி எலக்ட்ரிசிட்டி பில் ஏத்திருக்காங்க ரேட்டு. அதாவது ஒரு முறை சொல்லிட்டு பண்ணாங்க, 2 முறை சொல்லாம பண்றாங்க. நம்ம பில்ல பார்த்தா தான் தெரியுது, ஓ இந்த மாசம் வந்து அதிகமா. அதுக்கு காரணம் மத்திய அரசுடைய உதய மின் திட்டத்துல அதிமுக கையெழுத்து போட்டு போய் இவங்க நெருக்கடியின் காரணமாக உயர்த்த வேண்டிய சூழ்நிலை. பாண்டிச்சேரியில் எப்படி 3 ரூபாய் கொடுக்குறாங்க எலக்ட்ரிசிட்டி? யூனியன் என்ன? அது டெரிட்டரி யூனியன், இது வந்து ஸ்டேட். இது அது மட்டும் இல்லாம ஒன்றிய அரசினுடைய ஆட்சியாங்க. நீங்க அதை கைக்குள்ள வச்சுக்கோங்க. இது வந்து போற போக்குல எல்லாருமே இந்த மாதிரி தான் ஏதோ ஒன்று அடிச்சு விட்டு போயிட்டே இருக்கீங்க. நிதி அமைச்சர் அந்த இவருக்கு வருவோம், அந்த 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 மந்திரிக்கு வரேன். அவர் சொன்னார் இல்லையா, 1.5 லட்சம் கடன் இருக்கு ஒருத்தர் மேல. இப்போ ஒரு வாரம் முன்னாடி அவர் என்ன சொன்னார்னா, சுந்தர் பிச்சை இருக்காரு, அவர் என்ன இந்தியா படிச்சாரு, அவர் என்ன லெவல்ல இருக்காருன்னாங்க. அடுத்த நாள் வீடியோ போடுறாங்க, சுந்தர் பிச்சை வந்து எந்த லெவலுக்கு ஹிந்தி பேசுறேன்னு, அரே சாலா அப்படின்னு பேசினேன் அப்படின்னு அவரே சொல்றாரு. சோ இந்த மாதிரி ஏதாவது ஆமா, அந்த வீடியோல அவரே சொல்றாரு, இந்த மாதிரி ஹிந்தி படிச்ச நான் ஸ்கூல்லன்னு சொல்றாரு. ஹிந்தி படிக்காம அவர் போல. நான் அதுக்காக அந்த உதாரணம் சொல்ல, அந்த நபர் 1.5 லட்சம் ரூபாய் ஒரு தலைமையில இருக்குன்னு சொன்ன நபர் எது வேணா அடிச்சு விட்டு போவார் போற போக்குலன்னு சொல்றதுக்காக அதை சொன்னேன். ஏதோ ஒன்று சொல்லுவார், அப்போ அவர் தான் சொல்லணும். அந்த 1.5 லட்சமாக இருந்தது இப்போ 9 லட்சம் கோடி வாங்கின பிறகு அது என்ன லெவல்ல இருக்கு அப்படின்றது அவரு சொல்லணும். அவருக்கு நமக்கு கால்குலேஷன் தெரியாது, அவருக்கு தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கால்குலேஷன் தெரியாது. அன்னைக்கும் இன்னைக்கும் ஒரு 60 லட்சம் பேர் அதிகமாயிருக்குன்னே வச்சுக்கோங்க. இது எல்லாமே நீங்க மத்திய அரசாங்கம் பணம் கொடுக்கறது இல்ல. திமுக அரசனுடைய நல்ல பல செயல் திட்டங்கள் செய்யறத பொறுத்துக்க முடியாம தமிழகத்தினுடைய பிஜேபியும் அதிமுகவும் வந்து குற்றச்சாட்டை முன்வைக்குதுன்னு சொல்லிட்டு தங்கம் தென்னரசு சொல்றாரு. 6.3 லட்சம் கோடி வாங்க வேண்டிய இடத்துல இவங்க 6.9 லட்சம் கோடி வாங்கி இருக்காங்கன்னு நிதி அமைச்சர் சொல்றாங்க. அதை மறுத்து இவங்க பேசவே இல்லை. இன்னொன்னு, இவங்க வந்து அதுக்கு காரணம் அந்த மாற்றாந்தாய் பிள்ளை மாதிரி பாக்குறாங்க தமிழ்நாட்டை அப்படின்னு இவங்க சொல்றாங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிச்சுக்கிறேன் நானு, அதுக்கப்புறம் 2வது. ஏன்னா குலசேகரப்பட்டினம்னு ஒரு ஊரு, அதுல வந்து திமுக மத்திய அரசாங்கத்துல அங்கம் வகிக்கும் பொழுது காங்கிரஸ் அரசாங்கத்துல இவங்க கேட்டாங்க, குலசேகரப்பட்டினத்துல எனக்கு இது ஸ்பேஸ் ஸ்டேஷன் அமைச்சு கொடுங்கன்னு.
அதுக்கு முடியவே முடியாது. நாங்க ஸ்ரீஹரிகோட்டால தான் 2வது ஸ்பேஸ் ஸ்டேஷன் லான்ச் பேட் போட போறோம், அதனால இப்ப போட முடியாதுன்னு சொல்றாங்க. ஆனா அதை தாண்டி இப்போ இருக்கிற மத்திய அரசாங்கம், என்டிஏ அரசாங்கம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் இங்க தமிழ்நாட்டுக்காக அதை பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால யாரும் மாற்றாந்தாய் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல, அது அவங்க ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்ல தமிழ்நாட்டுல வைக்கிறதுக்கு இவங்க சொல்ற மாதிரி டெல்லியில வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல, டெல்லியில வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல, டெல்லியில வச்சுக்கிட்டு இருக்கலாம்ல, டெல்லியில வச்சிருக்கலாம்ல. டெல்லியில அப்போ வந்து உங்களுடைய ஆட்சியில் இப்போதானே வந்திருக்கு, டெல்லியில வச்சிருக்கலாம். டெல்லியில வந்து அது ப்ரோஹிபிட்டட் ஏரியா சார், எப்படி சார் வைக்க முடியும்? சரி, அந்த மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி ரோடு ஏன் இன்னும் போட முடியல? திட்டங்கள் கிரைட்டீரியா இருக்கும்ல சார், அதை பொறுத்து தானே நம்ம செய்ய முடியும். எடுத்தெடுப்புல எங்க வேணாலும் வைக்கலாம். அந்த எது ஸ்பேஸ் ஸ்டேஷன் இல்ல, அதெல்லாம் கேட்டு தானே நீங்க உங்களுக்கு, அதாவது உங்களுடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது நீங்க கூட்டணியில இருக்கும்பொழுது. ஆனால் உங்களை மாற்றான் தாய் பிள்ளை மாதிரி பார்க்கிற ஒரு அரசாங்கம் நீங்க கேட்காமலேயே இங்க கொடுத்துருக்காங்க. அப்போ இவ்ளோ நீங்க செய்யணும்னு நினைக்கிறப்ப ஏன் சார் எய்ம்ஸ்க்கு ஒரே ஒரு செங்கலை இவ்வளவு நாள் நட்டு வச்சுட்டு இன்ன வரைக்கும் அதுக்கான எய்ம்ஸ் ஒரு ஆயத்தம் கூட எடுத்து வைக்கல? சரி, நான் கேட்கறேன், நீங்க எய்ம்ஸுக்கு போறீங்க, அதுக்கு முன்னாடி கொடுத்த பணம் மகாபலிபுரம் டு பாண்டிச்சேரி ஏன் இன்னும் முடிக்கல? வேலை ஏன் முடிக்கல? ஏன் அது இன்னும் ஏன் அது நிக்குது? அது கூட எப்ப தொடங்குனீங்க? அந்த ரோட்வேஸ் மினிஸ்டர் வந்து இங்க ஒரு பயமுறுத்தும் போது, அப்பா நீங்க யூஸ் பண்ணலன்னா நாங்க பணத்தை நிப்பாட்டிடுறோம், நீங்க எதை வேணா வச்சு பண்ணிக்கோங்கன்னு சொன்ன பிறகு இவங்க வந்து அந்த லேண்ட் அக்விசிஷன் வராங்க. இருங்க, இப்போ ரெண்டாவது விஷயம் ஒரே ஒரு செகண்ட். இப்போ வந்து அந்த புதிய ஏர்போர்ட் கட்டுறதுக்கு விரைவில் தொடங்கப்படும்ன்றாங்க. அது லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிடுச்சா? அதை பத்தி ஒண்ணுமே இல்லையா பட்ஜெட்ல? லேண்ட் அக்விசிஷன் முடிஞ்சிருந்தாலே ஒழிய உங்களுக்கு எப்படி அப்ரூவல் வரும், எப்படி தொடங்குறது? இந்த மாதிரி போற போக்கில் ஒன்று சொல்லிட்டு விரைவில் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பிரஸ்ல நீங்க போய் கேட்பீங்க, ஏன் தொடங்கலன்னு. மத்திய அரசாங்கம் கொடுக்கல. பரந்தூர் விமான நிலையத்தை சொல்றாங்க, புது விமான நிலையம். இப்போ மத்திய அரசாங்கம் கொடுக்கல, நீங்க கையிலே எடுக்கல நிலத்தை, அப்புறம் எப்படி அரசாங்கம் ஒப்புதல் கொடுக்கும்? ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்து மதுரைக்கு கொடுத்தாச்சா சார்? கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்தாச்சா? இப்பதான் நாங்க கொடுத்தாச்சு, ஆரம்பிச்சாச்சு. ஓகே, ஆரம்பிச்சாச்சு. அந்த ஸ்கீம் கண்ட்ரோல்ல வரணும்னு சொல்லி நாங்க கேட்டுட்டே இருக்கோம். அதுக்கு இன்ன வரைக்கும் அந்த பாஷா திட்டத்தின் கீழ் கொண்டு வரணும்னு சொல்லி எத்தனையோ விஷயங்கள் நாங்க கேட்டிருக்கோம். அதுக்கே இன்ன வரைக்கும் எந்த பதிலும் நீங்க சொல்ல கிடையாது. ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். திரு மோடி கார்த்திக், உங்களுடைய கருத்து. இன்றைக்கு தங்கம் தென்னரசு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் திமுகவுடைய நல்ல பல செயல் திட்டங்களை வந்து எதிர்க்கிறீங்க, இதுக்கு கொண்டு போய் நீங்கள் வந்து கடன் சுமை அதிகரிக்கிறீங்க, இது வந்து என்னதான் நீங்கள் சாட்டையால் அடிச்சுக்கிட்டாலும் திமுக அரசனுடைய நலத்திட்டங்களை உங்களால் தடுக்க முடியாது அப்படின்ற அடிப்படையில் செந்தில் பாலாஜியும் சொல்லியிருக்கிறார். உங்களுடைய கருத்து? இப்போ நந்தினி மேடம் வந்து எதுவுமே இங்க நாங்க மத்திய அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு எதுக்குமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு, அது குறிப்பா கடைசியா எங்க ஊர் பக்கத்து ஊர் மதுரையில எய்ம்ஸே வரலன்னு ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்கலன்னு பொது வழியில அவங்க வாட்ட சொல்லிட்டாங்க. அம்மா அவங்களுக்கு என்ன சொல்றோம்னா, அம்மா எந்த ஊருக்கு தெரியல, தயவு செய்து அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய தேனி மாவட்டம் தான், பொள்ளாச்சி தேனி மாவட்டம் தான். அவங்க மாநில தலைவர் இருக்கிறார்களே அதே ஊர்லதான் நாங்களும். ஒண்ணு இல்லப்பா, இப்ப அந்த மதுரை மாநகர்ல இன்னைக்கு போய் அந்த எய்ம்ஸ் நகரத்துக்கு நீங்க போனீங்கன்னு சொன்னா எவ்வளவு வேகமா அங்க உள்கட்டமைப்பு வேலைகள் நடைபெற்று இருக்கு. 12 வருஷத்துல செய்யல. ஆமா, 12 வருஷத்துல நிப்பாட்டின பொங்கல் உரிமை தொகையை காணா போச்சு. இந்த வருஷம் எங்க பொங்கல் யாரு எப்படி கொண்டாடுனாங்களே எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. மரியாதைக்குரிய நிதியமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு அறிக்கையில அந்த வேளாண் பட்ஜெட்டா இருக்கட்டும், நிதி பட்ஜெட்டா இருக்கட்டும், 2 பட்ஜெட்லயுமே ஒரு முக்கியமான ஒரு தகவல் கிடைக்குது. குறிப்பா சொல்ல போனா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சிக்கு பிறகு இவங்க 6 லட்சம் கோடி ரூபாய்க்கு உள்ள சம்பந்தப்பட்ட விவரங்களும் இன்னைக்கு 2025 2026 1,62,96,096 கோடி ரூபாய் இந்த ஆண்டு கடன் அளவு நாங்க வாங்க தயாராக இருக்கிறோம் என்று பகிரங்கமாக சொல்கிறாங்க. இப்ப எங்களுக்கு என்னன்னு சொன்னா, நாங்கள கிராமப்புறத்துல இருந்து இருக்கோம். நீங்க நல்லபடிய திட்டங்கள்லாம் இன்னைக்கு பொங்கலுக்கு 2,500 ரூபாய் நிப்பாட்டினதாகட்டும், தாலிக்கு தங்கத்தை திட்டத்தை வந்து அந்த உதவி திட்டங்களை பூராமே வந்து நிறுத்திட்டாங்க. குறிப்பா சொல்லணும் என்று சொன்னால் இவங்களுக்கு ஒரே குறிக்கோள், ஆமா சார், தாலிக்கு தங்கம் கொடுத்து எல்லா பிள்ளைங்களையும் படிக்க விடாம
நீங்க கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டீங்க. ஆனா அந்த பிள்ளைங்க தாலிக்கு கல்யாணம் வேண்டாம் படிக்கிறதா முக்கியம்னு நாங்க செஞ்சு சமமா இருக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை கேளுங்க, 18 வயசு பெண்களுக்கு தான் திருமணம் சொல்லி நாங்க சொல்லல. இந்திய அரசியல் 25 வயசு வரைக்கும் படிக்கலாம்ன்றதுக்காக எங்க முதல்வர் பண்ணிருக்கிறார். யாரையும் படிக்க கூடாது, யாரும் படிக்க கூடாதுன்னு தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் சொல்லல. நாங்க படிக்கணும்னு சொல்றதுக்காண்டியே தமிழ்நாட்டுல 9 மருத்துவக் கல்லூரிகளை வந்து நாங்க ஆட்சி பொறுப்பேற்று வந்ததுக்கு பிறகு தொடங்கி இருக்கோம். 12 வந்து கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். நம்ம வந்து பரிந்துரை பண்ணிடலாம். நீங்களே இப்ப தமிழ்நாட்டுக்கு எந்த திட்டம் வரலன்னு சொன்னீங்க, நாங்க திட்டத்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம். அதே மாதிரி நீங்க சொல்லணும்னு சொன்னால் மரியாதை நிதியமைச்சர் மரியாதைக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்து பத்திரிகையின் வாயிலாக வந்து மிக தெளிவாக தமிழ்நாட்டிற்கு பட்டியலிட்டாங்க. அதே மாதிரி அண்ணன் அவர்கள் கருத்தை பதிவு கொண்டாரு. அண்ணாமலை வந்து சாட்டையால அடித்ததுதான் அவங்களுக்கு வந்து பாக்கி வைக்க எதுவுமே இல்ல. வெக்கங்கட்ட டாஸ்மாக் நிர்வாகத்துல 1000 கோடி ரூபாய் டாஸ்மாக் நிர்வாகத்தில் நடந்திருக்கு. அமைச்சர் பொன்முடி அவர்களுடைய ஊழல் குற்றச்சாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. இது மாதிரிக்கு ஊழல் நிறைந்த அரசாங்கமாக இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கு. குறிப்பா வந்து இவங்க எதற்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நிதி கூட நாங்க மத்திய அரசாங்கம் தரல என்று வாய்க்களவா வச்சுக்கிறாங்க. இப்ப மத்திய அரசு முத்ரா கடன் திட்டம் மட்டுமா, நீங்க முத்ரா கடன் திட்டத்தை உங்களுடைய ஸ்டேட் அட்வைசர் போர்டை வச்சு நீங்க விசாரணை பண்ணுங்க. முத்ரா லட்சம் கொடுத்திருக்கீங்கன்னு சொல்றீங்க. ஆனா கோயம்புத்தூருடைய மக்கள் தொகை 25 லட்சம் தான். இந்த 20 லட்சம் தான். நீங்க எங்க போய் அப்புறம் 35 லட்சம் வரைக்கும் லோன் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்திருக்கீங்க. நீங்க முத்ரா கடன் திட்டமே 3 பேர், இப்ப உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல 4 பேர் கூட வாங்கலாம், 5 பேர் கூட வாங்கலாம். நீங்க பட்டியலிடுங்க, உங்க ஸ்டேட் போர்டை வச்சு நீங்க விசாரணை பண்ணுங்க, யாரு கொடுத்திருக்கா கொடுக்கலையா. தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு முத்ரா கடன் திட்டம் என்னென்ன பண்ணிருக்கோம் நாங்க டேட்டாவோட சொல்றோம். சரி, ஓகே. இப்ப கேளுங்க, 16 லட்சம் கோடி ரூபாய் டார்கெட் பண்ணி 9 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து ஆன திட்டங்களை வந்து மத்திய அரசாங்கம் நேரடியா கொடுத்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. நீங்க ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துனீங்களா, இந்த முத்ரா லோன் யார் யாருக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்லி ஒரு கையெழுத்து இயக்கம் நடத்துங்க பாக்கலாம். அப்பதான் தெரியும் தமிழ்நாடு போய் சேர்ந்துட்டா இல்லையா அப்படின்னு சொல்லி. நீங்க மகளிர் உரிமை துறை வாங்கினீங்களா 1000 அந்த பெண்கள்ட்ட எல்லாம் அது எல்லாமே நம்ம பேங்க் ஸ்டேட்டஸோட வச்சிருக்கோம் சார். இது வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் மாசம் மாசம் பேங்க்ல இருந்து நாங்க அனுப்புறோம். கேளுங்க, விவசாய மானியத்தை பேங்க்ல இருந்து அனுப்புறோம். எவ்வளவு சார் அனுப்புறீங்க? வேளாண் சட்டத்தை கொண்டு வரது நீங்க தான் கடைசியில மானியம் அனுப்புறேன்ற பேருக்கு சொல்லிக்கிறீங்க இல்லையா சார்? நாங்க இங்க பாருங்க, மத்திய அரசு மானியத்துல வந்து எவ்வளவு திட்டங்கள் பயனிட்டு இருக்கோம்னு சொல்லி உங்களுக்கு நீங்க வாய்க்கு வந்தது மாதிரி சொல்லிட்டு போலாம். நீங்க இந்த பொங்கல் உரிமை தொகையில சாக வச்சுட்டீங்க, கிராமத்துல இருக்க பொங்கலை கொண்டாடாம ஆக்கிட்டீங்க. நீங்க வந்து அதெல்லாம் சந்தோஷமா மக்கள் பொங்கல் கொண்டாடுறாங்க. அப்புறம் ஏன் சார் நீங்க எஸ்எஸ்சிக்கு வரக்கூடிய குழந்தைங்க படிக்கிறதுக்கு வரக்கூடிய அந்த கல்வி நிதியை தடுத்து நிறுத்திட்டீங்க? இப்பயுமே வந்து நீங்க ஐயாவுக்கு தெரியும், அனைத்து முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்பு அதுக்கு அவங்க பொறுப்பேற்று முடிச்சு உங்க கையில ஒப்படைச்சதுக்கு பிறகு எவ்வளவு நீங்க கடை வாங்கிருக்கீங்க புள்ளி விவரத்தை நீங்க குடுக்குறீங்கல்ல. எந்த திட்டம் உங்களை விட கம்மியா தான் வாங்கிருப்போம். அப்படி நீங்க உங்களை விட கம்மியா தான் வாங்கிருப்போம். நீங்க வாங்கினதையும் சேர்த்து நாங்க சரி கட்டி இருக்கோம். அதனால உங்களால அது தாங்க முடியல. எப்படி வந்து சரி கட்டாங்க அப்படின்னு. அது இல்லாம இந்த வருஷம் கிட்டத்தட்ட 55 லட்சம் கோடி கடனை திருப்பி கொடுத்திருக்கோம். நீங்க இங்க கேளுங்க, மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய நிதிய கரெக்டான முறையில நீங்க மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்டீங்கன்னு சொன்னா எந்த இடத்துலயும் எந்த பிரச்சனையும் இருக்காது. நீங்க ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் போது நடைமுறைத்தினுடைய சிக்கல்களை வந்து நீங்க முழுமையா ஆராயணும். நீங்க நீங்க ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க, தகுதியுள்ள பெண்களுக்கு எல்லா பேத்துக்கும் 1000 ரூபாய் தருவோம்னு சொன்னீங்க. அந்த தகுதியுள்ள பெண்கள் என்று நீங்க ரேஷன் கார்டு வைத்திருக்கிற பகிரங்கமா சொல்ல முடியுமா? நாங்க இப்ப சொல்றோம், தமிழ்நாட்டுல பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும்போது ரேஷன் கார்டு வைத்திருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்கும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்று பகிரங்கமா சொல்லிடும். ஆனா நீங்க அப்படி சொல்லல. மத்திய பிரதேச மகாராஷ்டிரா அறிவிச்சீங்கல்ல சார், 2500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி நடைமுறை எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு
இருக்கீங்க. அங்க மேல்தரப்பட்ட மக்கள்ல இருந்து எல்லாத்துக்குமே நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க 2500 ரூபாய் மாசம். நாங்க வந்து ஸ்கீம் 1 ஸ்கீம் 2ல கொண்டு கொடுத்துக்கிட்டே இருக்கோம். எல்லா பெண்களுக்கும் கொடுக்க போறோம். நான் உங்களை மணிக்கு தகுதி உள்ள பெண்கள் ஒரு ஃபார்மை வாங்கி நீங்க வந்து சம்பளம் வாங்குறீங்களா, சம்பளம் வாங்கலையா, அதானி அம்பானி ஃபேமிலில இருக்கக்கூடிய பெண்களுக்கும் நீங்க கொடுத்துட்டு தான் இருக்கீங்க அங்க அமௌண்ட் எல்லாமே. உங்களுக்கு லாட்ரி மார்டின் ஐயா வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு உங்களை தமிழ்நாட்டு வளர்க்கறதுக்கு. சார் அந்த லாட்ரி மார்டின் அவங்களுடைய கதை எடுத்துக்கிறீங்க, அது வேற மாதிரி போய் சேர்ந்துரும் சார். நாங்க அதானி அம்பானி கதை எடுத்தோம்னு சொன்னா எங்களுக்கு இருக்கு. நாங்க வந்து யாருக்கு அந்த ஜோஸ் மார்டின் யாரோட இருக்காரு இப்போ? லாட்ரி மார்டின் இருக்கட்டும், அவருடைய மகன் ஜோஸ் மார்டின் இப்ப யாரோட கை கோர்த்துட்டு இருக்காரு? யாரு கூட இருக்காரு? மார்டின் ஐயா யாரோட இருக்காரு? நீங்க பகிரங்கமா சொல்லுங்க. சரி, ஓகே 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 போதும். ஓகே சரி சரி ரைட், ஓகே நீங்க பேசிட்டீங்க. ரைட், ஓகே இதுக்கு மேல நம்ம அது அந்த இதுக்கு போக வேண்டாம். நம்ம தொடர்ந்து பேசலாம். அப்படியே இருங்க. நம்ம நிகழ்ச்சியோட 2வது சுற்று பகுதிக்கு வந்திருக்கிறோம். திரு கோபாலகிருஷ்ணன் சார், என்னதான் அதில் அரசியல் இருந்தாலும் இந்த பட்ஜெட் என்பது அரசியலாக்கப்படுகிறதா அப்படின்றத என்னோட ஒரு கேள்வியாக இருக்குது. அதில் குறிப்பாக வந்து வரி வருவாயில் வந்து திரு தங்கம் தென்னரசு அவங்க சொல்லியிருக்கிறாங்க, மாநில சொந்த வரி வரவு 2,20,895 கோடி, வரியில்லா வருவாய் 28,818 கோடி, மத்திய அரசு உதவி மானியங்கள் 23,834 கோடி, மத்திய வரிகளில் பங்கு 58,022 கோடி. இதில் வந்து குறிப்பாக வந்து நம்ம எதற்கெல்லாம் செலவினங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வருவாய்களை வைத்து எதற்கெல்லாம் செலவினம் செய்கிறோம் அப்படின்னா, சம்பளங்கள் வந்து 90,464 கோடி, செயல்பாடு பராமரிப்பு 16,972 கோடி, உதவித்தொகை மானியம் இங்கே தான் வந்து உதவித்தொகை மானியம் தான் வந்து பயங்கரமான இருக்குது செலவினங்கள்லேயே. 1,54,724 கோடி. ஸோ இப்போ இங்கே தான் வந்து மேஜர் வந்து போகுது. அண்ட் தென் ஓய்வூதியம் ஓய்வு படங்கள் 41,290 கோடி, வட்டி செலுத்துதல் கடன் வாங்குறதுக்கு நம்ம செலுத்தக்கூடிய வட்டி 70,754 கோடி, மூலதன செலவுன்றது 57,231. ரொம்ப லோ காஸ்ட். செலவினங்களை விட அதுதான் அது. இப்போ அந்த கடன் வாங்குறது வந்து தவறு கிடையாது. நான் தான் முன்னாடியே அதான் சொல்கிறேன். ஒரு அரசாங்கம் கடன் வாங்குவது அப்படிங்கிறது ஒரு தனிநபர் கடன் மாதிரியோ இல்லை ஒரு தனியார் நிறுவனம் வாங்கக்கூடிய கடன் லாப நோக்கோட வாங்குறது கிடையாது. பல திட்டங்களை செயல்படுத்த தான் வந்து கடன் வாங்குவது அப்படிங்கிறது. அந்த கடனை எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் பிரச்சனையே. இப்போ பெரும்பாலான மாநிலங்களுடைய அந்த அந்த ஃபிஸ்கல் டெபிசிட்லாம் இப்போ கடந்த ஒரு 10-15 ஆண்டுகளாக தான் இந்த மாநிலங்களுக்கு உண்டான அந்த நிதி பற்றாக்குறை அப்படிங்கிறது ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. முன்னாடியெல்லாம் அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேரளா சென்ற ஆண்டு வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாங்க. என்ன விஷயம் அப்படின்னா, எங்களுக்கு வந்து நிதி சுமை அதிகமாக இருக்குது, மத்திய அரசு ஒரு உடனடியாக 15,000 கோடி அந்த அளவில் அவங்கள வந்து கொடுக்க சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க. அதாவது சுப்ரீம் கோர்ட் வந்து இது ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னு. அவங்க ஆர்டர் கொடுக்க முடியாது. ஏன்னா வந்து எல்லா விஷயம் பார்த்து தான் அவங்களால சொல்ல முடியும். இன்னொன்று ஆர்டர் கொடுத்தா எல்லா மாநிலமும் ஒரு கேஸாக வருவாங்க. ஒவ்வொரு மாநிலம் எனக்கு இவ்வளோ வேணும் அவ்வளோ வேணும்னு கேஸ் போட ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ பரிசீலியங்கள் அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கே அந்த இஷ்யூ வந்துடுச்சு. என்ன விஷயம் அப்படின்னா, வாங்கக்கூடிய கடன் சரியாக செலவழிக்கப்படலைன்னா இந்த நிதி சுமை அப்படிங்கிறது காலை சுற்றும் பாம்பாக தான் மாறும். அரசாங்கத்திற்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. ஒரு சுமை ஒரு இடத்துல இருக்குன்னா அது தூக்கி இன்னொரு சாரார் மேலே தான் வைக்க முடியும். இப்போ கடன் வாங்கக்கூடிய அளவீடு அந்த கேப் வந்துடுச்சா 3% வந்துடுச்சு அப்படின்னா அடுத்து என்ன பண்ண முடியும்? வரிகளை உயர்த்தணும். வரிகளை உயர்த்தினா இன்னொரு சாரார் மேலே அந்த வரிகள் போகும். இல்லை இவங்களுடைய பயனாளிகளுக்கும் அந்த வரி வந்து சேரும். இப்போ கர்நாடகாவில் பால் விலை உயர்ந்திருக்கு, பாலுடைய அளவு குறைந்திருக்கு. ஸோ எல்லாருக்கும் தான் பயனாளிகளுக்கும் போகும், எல்லாருக்கும் அந்த வரி சுமை அப்படிங்கிறது போகும். ஓகே, அதாவது அரசாங்கத்துக்கு பொறுத்த அளவில் இப்போ இவர்கள் முடித்து விடுவார்கள் 2026 அடுத்த அரசாங்கம் வரும், நடந்து கொண்டே இருக்கு, அப்படியே நடந்து கொண்டே இருக்கு. அவங்களுக்கு ஒன்றும் பெரிய அதில் லைபிலிட்டி இருக்காது. பட் இதில் வந்து பாதகம் யாருக்கு அப்படின்னா மக்களுக்கு தான் வரும். அதனால வாங்கக்கூடிய கடன் எப்படி செலவழிக்கப்படுகிறது அப்படிங்கிறது முக்கியம். அது வளர்ச்சி திட்டங்களுக்கு பதிலாக இது போன்ற சேலரிஸ், அதாவது சம்பளம் கொடுக்கறது, பென்ஷன் கொடுக்கறது, வாங்கிய பழைய கடன்களுக்கான வட்டியை இப்போ கொடுக்கறது, இது போன்ற வளர்ச்சி பெறாத திட்டங்களுக்கு செலவு செய்வது, இப்படின்னு வரும்பொழுது இந்த மூலதன செலவீடுகள் அப்படிங்கிறது குறைந்து கொண்டே வரும். இது வந்து ஒரு தேர்தல் அரசியலுடைய ஒரு பாதகம் தான். ஓகே, திரு சாய் சுதாகர், உங்கள்கிட்ட வைக்கக்கூடிய ஒரு கேள்வி அப்படின்னா, இது எல்லா மாநிலத்தில் ஆளக்கூடிய அரசாங்கங்களுக்கும் ஆளப்போகிற எதிர்கட்சிகளுக்கும் தான் வந்து உச்சநீதிமன்றம் வந்து சமீபத்தில் கடந்த ஆண்டு ஒரு கேள்வி வச்சு, ஃப்ரீ பிசிஸ், அதாவது இலவச திட்டங்கள், தேர்தல் வாக்குறுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ மாநிலத்தினுடைய நிதி நிலைமையை கணக்கில் கொண்டு தான் நீங்கள் சொல்ல வேண்டும்.
அப்படின்னா இது ஒவ்வொரு மக்கள் தலையிலும் இது வரிச்சுமையாக மாற்றப்படும். அதனால் இலவசங்களை அறிவிப்பதை தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அது பிரதமர் மோடி அவர்கள் கூட அதை வந்து இலவசங்களை தவிர்க்கணும், இப்போ எல்லா கட்சியும் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னகையோட கர்நாடகாவில் வந்து பெண்களுக்கு மாதம் தோறும் உரிமை தொகை வழங்கப்படும்னு சொல்லிட்டு போனார். இப்போ பிஜேபி இந்த இலவசங்களில் வந்து, ஏன்னா இலவசங்கள் மூலமாகத்தான் இன்றைக்கி வந்து எல்லா மாநிலமும் கடன் சுமைகளை தத்தளிக்கிறது. நம்ம டெல்லி தொடங்கி, அதாவது இமயம் தொடங்கி கன்னியாகுமரி வரை நம்ம எடுத்துக்கலாம். என்னுடைய கேள்வி என்ன அப்படின்னா, இந்த இலவசங்கள் அரசியல் கட்சிகளுக்கு பெரும் சுமையாக இருக்கிறதா? இலவசங்கள் வந்து எல்லா ஆட்சிக்கும் எல்லா அரசுகளுக்கும் சுமைன்னு சொல்ல முடியாது. அது வந்து அவங்களால இவ்வளோ செலவு பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முன் யோசனையோடு எடுத்தாங்கன்னா, இப்போ கர்நாடகா உதாரணமாக சொன்னீங்க, இன்னைக்கு அவங்க தத்தளிக்கிறாங்க. தமிழ்நாடு இன்னொரு உதாரணம், அவங்க தத்தளிக்கிறாங்க. ஆனால் இவங்க தைரியமாக என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 28% நாங்கள் கடன் வாங்கலாம், ஜிஎஸ்டிபியில் இப்போ 28% அந்த ரேஷியோ, டெட் ரேஷியோவில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி தைரியமாக இன்னொரு 1,60,000 கோடி 1,90,000 கோடி வாங்குறாங்க. ஆனால் கர்நாடகாவுக்கு அந்த தைரியம் இல்லை. ஏன்னா ஏற்கனவே கடன் சுமை அவங்களுக்கு அதிகமாக இருக்குது. இது மாதிரி ஆல்மோஸ்ட் பேங்க்ரப்ட் கேரளா அந்த டைம்ல அந்த 15,000 கோடியோ அது 17 லட்சம் கோடியோ என்னமோ கேட்டாங்க கடன், அது சரியா ஞாபகம் இல்லை. அந்த டைம்ல வந்து ஆல்மோஸ்ட் அந்த மாநிலம் வந்து பேங்க்ரப்ட் ஆகிற ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. அதனால இவங்க இலவசங்கள்னு சொல்லும் பொழுது அந்த யோசனை பண்ணி நம்மளால முடியுமா இங்க தத்தளிக்கிறாங்க. ஏன்னா சும்மாவே இந்த பணத்தெல்லாம் இப்போ இந்த மத்திய அரசாங்கத்திலேருந்து நான் இவ்வளோ சொல்கிறேன் இல்லையா, திட்டத்துக்கு பணம் வராமல் இல்லைங்க. மொத்தம் 805 திட்டங்கள் இருக்கு, மத்திய திட்டங்கள். அதில் 740 திட்டங்கள் சென்ட்ரல் சப்போர்ட்டட் ஸ்கீம். அப்படின்னா 100% மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய பண உதவி. அதுல வந்து 65 ஸ்கீம் மட்டும்தான் சென்ட்ரல் ஸ்கீம், அதாவது மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து செய்யற ஸ்கீம். இப்படி இருக்கும்போது அப்ப என் மாநிலத்துக்கு பணம் வரல அப்படின்னு சொல்றது அது ஒரு பெரிய தவறு. அதை சொல்லட்டும், ஒரு வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும், இந்த விஷயத்துக்கு எனக்கு பணம் வரணும் வரல, இந்த விஷயத்துக்கு வரணும் வரல, இதுக்கு மட்டும் கொடுத்தாங்க அப்படின்னு வெள்ளை அறிக்கை சமர்ப்பிக்கிட்டோம். அண்ட் இன்னொன்னு, சகோதரி வந்து போற போக்குல ஒரு விஷயம் சொன்னாங்க, நிறைவான கருத்தை சொல்ல இல்ல நிறைவான கருத்தை சொல்றேன். இவங்க வந்து எல்லாம் ஒரு பொதுவா பேசுறாங்க. கல்வி கடனை வந்து ரத்து செய்யறதுக்கு மனசு இல்லை மத்திய அரசாங்கத்துக்கு. மத்திய அரசாங்கம் எந்த காலத்திலும் கல்வி கடனை ரத்து செய்யறேன்னு சொல்லல. திமுக ஆட்சிக்கு வரும்போது தேர்தல் வாக்குறுதியா கல்வி கடனை ரத்து செய்யறோம்னு சொன்னாங்க. சகோதரி எத்தனை பேருக்கு பண்ணீங்கன்னு சொல்லி கையெழுத்து வாங்கினா நீங்க தானே கழுத்து கேட்டீங்க, வாங்கி கொடுத்தா நல்லா இருக்கும். நகை கடன், நீங்க போய் கடன் வாங்குங்க நகையை வச்சு, அது வேற சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் கிடையாது. இல்ல இல்ல நம்ம இந்த டிராவல் பண்ண நேரம் இல்ல. ஏன் இந்த மாதிரி இல்ல இந்த நிகழ்ச்சியோட இந்த மாதிரி தவறான வாக்குறுதிகள் கொடுத்து எல்லாருக்கும் இந்த இலவசங்களை கொடுக்கறதுனால தான் கடன் சுமை. யோசனை பண்ணாம இப்ப ஒரு 1000 ரூபாயோட நிறுத்தினா எல்லா கவர்மெண்ட்டும் சேர்த்து தான் சொல்றீங்க. எல்லா கவர்மெண்ட்டுக்கும் யோசனை இல்லாமல், அது கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், காங்கிரஸ் இருக்கட்டும், திமுக இருக்கட்டும், அதிமுக யாரா இருந்தாலும் முன் யோசனை இல்லாம செய்தால் இந்த மாதிரி பெரிய விளைவுகளை கண்டிப்பா வரும். ஓகே, நன்றி. திரு மோடி கார்த்திக், உங்களுடைய நிறைவான கருத்து ஒரு வரியில. ஐயா அவர்கள் வந்து சொன்னது போல உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல்படி இந்த இலவசங்கள் தவிர்க்க வேண்டும் என்று சில விஷயங்கள் சொல்றாங்க. அதை வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கருத்தில் உள்ள கொண்டிருக்காரு. ஆனா அரசியல் கட்டத்துல எதிர்கட்சிகள் ஒரே அணியில திரண்டு வந்து ஒரே பாரதிய ஜனதா கட்சியை மட்டும் குறிவைத்து சில திட்டங்கள்ல வந்து பெண்கள்கிட்ட வந்து நடைமுறைப்படுத்தணும், அவங்க விட்டு மாநில மக்களுக்கு ஏற்றப்பாறு சில திட்டங்களை நடைமுறைப்படுத்த வந்து ஒரு அரசியல் கட்சியினுடைய கடமையா இருக்கு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல. அது மாணிக்கு வந்து இவங்க எதுக்கெடுத்தாலும் தமிழ்நாட்டுல வந்து மத்திய அரசாங்கம் நிதி தரல, இவங்க அந்த காரணத்தை மட்டும் அவங்க சொல்ற மாணிக்கு அந்த கருத்துக்களை பதிவிடக்கூடாது. இனிமேல் இப்ப ஐயா சொன்னது மாணிக்கு வெள்ளை அறிக்கை விடணும். தமிழ்நாட்டுல நாங்க பொறுப்பேற்றதுக்கு பிறகு மத்திய அரசு இவ்வளவு திட்டங்களுக்கு எங்களுக்கு பணம் கொடுத்திருக்கு, அந்த பணத்தை இந்த திட்டத்துக்கு நாங்க பயனடைய வச்சிருக்கோம், இவ்வளவு பணம் வந்து எங்களுக்கு வரவு வந்திருக்கு, செலவு வந்திருக்கு அப்படின்ற ஒரு வெள்ளை அறிக்கை அவங்க பகிரங்கமா வெளியிடணும். அதே மாதிரிக்கு எவ்வளவு பணம் இன்னும் வரும் மேல இருந்து இன்னும் எங்களுக்கு கொடுக்கல, மத்திய அரசாங்கம் கொடுக்கல, எந்த திட்டத்துக்கு கொடுக்கலன்னு பகிரங்கமா சொல்லணும். ஓகே, நன்றி. மத்திய அரசு கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. நன்றி நன்றி நன்றி. அப்படி அந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. சரி, நன்றி. நம்மளுடைய நிகழ்ச்சியுடைய நிறைவான கருத்தாக நாகநந்தினி, உங்களுடைய கருத்து. சரி, இவங்க சொன்ன மாதிரி நிறைவா ஒரு விஷயம் சொல்றேன். இவங்க என்ன சொல்றாங்க, மத்திய அரசு ஒரு அறிக்கை கொடுக்கணும். அதே மாதிரி நானும் சொல்றேன் பாருங்க சார், இங்க வரைக்கும் 100 நாள் வேலை திட்டத்துக்கான
நிலுவையில் இருக்கக்கூடிய தொகையை கொடுக்கறது இல்ல, பேரிடர்கால நிதியை கேட்டு அதையும் கொடுக்கறது இல்ல, குழந்தைகளுக்கான கல்வி நிதியும் மறுக்கப்படுது. தமிழ்நாடு இன்னைக்கு 100 கோரிக்கை வச்சாலும் அது எல்லாத்துக்கும் மறுப்புன்னு தான் சொல்லுது. இது எல்லாத்துக்கும் ஒன் லைன் ஒரு ஆன்சர் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, நாங்க இப்போ ₹1 அவங்களுக்கு வரி பணம் நாங்க ₹1 செலுத்துறோம் அப்படின்னு சொன்னா இவங்க எங்களுக்கு திருப்பி வெறும் 39 பைசா தான் திருப்பி தராங்க. இதுதான் எங்களுடைய நீண்ட நாள் கால ஒரு போராட்டமாவும் ஒரு பண்றீங்க. இப்போ இவங்க சொல்றாங்க நிறைய திட்டங்கள் மத்திய நீங்க சொன்னதுல ஒரு திருத்தம். நம்ம ₹1 கட்டுறோம், அவங்க வந்து நமக்கு 23 பைசா தான் தராங்க. அதான் திருத்தம். இப்ப அப்கிரேட் ஆயிக்கலாம், அவ்வளவுதான் தராங்க. ஏன்னா அவங்களுக்கு அவ்வளவுதான் மனசு இருக்கு. இப்ப 43 பைசா தராங்க. சரி, நிகழ்ச்சி நிறைய பண்ணணும். இல்ல சரியா சொல்லணும். அப்போ 23 பைசா தான் திருப்பி தரும்போது நான் என்ன கேட்கிறேன், ஒன்றிய அரசு இவ்வளவு திட்டங்கள் மாநில அரசு கொடுக்குதுன்னு பெருமையா நீங்க எல்லாம் பேசிக்கிறீங்களே, அந்த பெருமைக்கு மாநில அரசினுடைய கான்ட்ரிபியூஷன் இருக்குன்னு ஏன் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது? தமிழ்நாட்டுல சிறு குறு தொழில் நிறுவனத்தின் மூலமாக தமிழ்நாட்டு மூலமாக மட்டும் 12% கான்ட்ரிபியூஷன் இன்னைக்கு இந்தியாவுக்கு ஒரு வரியில நம்ம சொல்லிட்டோம். டாப் 3ல இன்னைக்கு தமிழ்நாடு தான் இருக்கு. நந்தினி, ஒரு வரியில நிறைவான கருத்து. சரி, அத முடிச்சிட்டேன். டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, கல்வி தரமா இருந்தாலும் சரி, இன்னைக்கு தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக தான் இருந்துட்டு இருக்கு. அது வந்து இவங்களுக்கு பார்க்க முடியல. அதே மாதிரி கர்நாடகா மாதிரி எல்லாம் நிதி சுமை எங்களுக்கு வராது சார். எங்களுடைய தைரியமே என்னன்னா எங்களுடைய மக்கள் தான். ஆக இந்த மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயத்தை, இந்த சமூக நல திட்டங்களை நம்ம இன்னைக்கு தொடங்கல, இது வந்து அண்ணாவானம் தொட்டு தொடங்கி நடந்துதான் இருக்கு. அதனுடைய அந்த இலவசங்கள் நீங்க அசால்ட்டா சொல்லிட்டு போறீங்க. இது இலவசம் கிடையாது. மக்கள் கட்டுற வரி பணத்துக்கு நம்ம திருப்பி செய்யக்கூடிய ஒரு திட்டங்கள், நல திட்டங்கள் அப்படிங்கறத நாங்க சொல்றோம். அதை எல்லாரும் புரிஞ்சுக்கணும். இது செய்யறதுக்கு ஒன்றிய அரசுக்கு மனசு இல்ல, தமிழ்நாடு அரசு செய்யறதுக்கு உங்களுக்கு எல்லாம் மனசு வர மாட்டேங்குது. அதுதான் நிதம். கண்டிப்பா இந்த பட்ஜெட் ரொம்ப தெளிவா மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பட்ஜெட்டா தான் சரி இருக்கு. நன்றி. நிகழ்ச்சியில் வந்து கருத்துக்களை பதிவு செய்த அனைவருக்கும் ராசிதிகள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நேர்களை இத்துடன் நம்முடைய விவாத நிகழ்ச்சி நிறைவு பெறுவது. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் நண்பர்களே, மக்களே.